முதல் பெண் ஆசிரியை சாவித்திரிபாய் பூலே அவர்களை பற்றிய ஒரு சிறிய உரைவீச்சு. சாவித்திரிபாய் பூலே வடமாநிலத்தில் பிறந்தவள்தான். வான்புகழ் தமிழில் என் கதையை வடிக்கிறேன். என் வரலாற்றையும் வருத்தங்களையும் கேட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் செவிகளால். நான் வாழும்போது மறுக்கப்பட்டவர், வரலாற்றில் மறக்கப்பட்டவர், இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியை என்ற மாபெரும் மகுடத்தை சுமந்து கொண்டு சரித்திர நூலின் இருட்டு பக்கங்களில் ஒளிந்திருப்பவர். அன்பானவர்களே, நான் ஆசிரியை. நீங்கள் நினைப்பது போல நவ நாகரிக ஆசிரியை அல்ல. நான் பெண்கள் அறிவு பெறுவதை ஏற்க மறுத்த இந்த ஆணாதிக்க சமூகம் என் மீது வாரி இறைத்த சாணி கரிசலை அகற்றுவதற்காக மாற்றுப்புடவையுடன் பள்ளிக்கு சென்றவன். பெண் கல்விக்காக குரல் கொடுத்த எனக்கு, அடிமைப்பட்டவர்களின் மீது அன்பு காட்டிய எனக்கு இந்த சமூகம் செய்த பரிசுகளின் பட்டியலை பகிர்கிறேன், கேளுங்கள். இந்த சமூகம் என் மீது தூவியது செங்காந்தல் மலர்களை அல்ல, சேற்று மண் துளிகளை. இந்த சமூகம் எனக்கு செய்தது சந்தன அபிஷேகம் அல்ல, சாக்கடை அபிஷேகம். இந்த சமூகம் எனக்கு காட்டியது மனிதத்தின் நேசத்தை அல்ல, மலத்தின் நாற்றத்தை. நான் இப்படி அவமானப்படுத்தப்பட்டதற்கு இரண்டே காரணங்கள் தான். ஒரு பெண்ணாக இருந்து, அதிலும் பிற்படுத்தப்பட்ட பெண்ணாக இருந்து கல்வி கற்றது, மற்ற பெண்களையும் கல்வி பெற வைத்தது. ஆனால் நான் எல்லா அவமானங்களையும் வெகுமானங்களாக ஏற்றுக்கொண்டவன். உளிதாங்கும் கற்கள் தானே சிற்பமாக மாறும். வெறும் கல்லாக கிடைப்பதை விட சிற்பமாக மாறுவதையே நான் விரும்பினேன். என் மாமனார், நீங்கள் நடத்தும் பள்ளியை மூடுங்கள் அல்லது வீட்டிலிருந்து வெளியேறுங்கள் என்றார். எங்கள் உயிர் போனாலும் நாங்கள் நடத்தும் பள்ளியை மூட மாட்டோம். லட்சியத்திற்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனால் லட்சியத்தை இழக்கக்கூடாது அல்லவா? அதனால் சற்றும் தாமதிக்காமல் நானும் என் கணவரும் வீட்டை விட்டு வெளியேறினோம். அரசு பள்ளியில் படிக்கும் ஆண்களின் எண்ணிக்கையை விட 10 மடங்கு அதிகமாக இருந்தது எங்கள் பள்ளியில் படித்த பெண்களின் எண்ணிக்கை. இந்த மாற்றம் ஒரே நாளில் ஏற்பட்டதல்ல. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று கல்வி வாய்ப்பு மறுக்கப்பட்ட காலத்தில் எங்கள் பள்ளியில் படித்த பெண்கள் மிகச் சிறந்த கல்வி அறிவோடும் சிந்தனையோடும் விளங்கினர். பெண்கள் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றிகளோடும் பரிசுகளோடும் திரும்பினர். ஒரு முறை எங்கள் பள்ளியில் படித்த சிறுமி முக்தாவுக்கு கட்டுரைக்கான முதல் பரிசு கிடைத்தது. முக்தா சாதி ஒடுக்குமுறையை பற்றி, அவள் அனுபவித்த சாதி அநீதிகளை பற்றி விளக்கி எழுதியிருந்தாள். பரிசளிப்பு விழாவில் அவளுக்கு அழகிய பொம்மை ஒன்றை பரிசாக அளித்தனர். அதை வாங்க மறுத்த முக்தா, பொம்மைக்கு பதிலாக எனக்கு ஒரு புத்தகத்தை தாருங்கள் என்றாள். அவள் கூறிய அடுத்த நொடி என் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கல்வி ஒரு குழந்தையை எவ்வாறு சிந்திக்க செய்கிறது என்பதற்கு இந்த நிகழ்வே சான்று. 1890ஆம் ஆண்டு நவம்பர் 28ஆம் நாள் என் அருமை கணவர் ஜோதிராவ் புலே இறந்தார். அவரின் திருவுடலுக்கு நானே கொல்லி வைத்தேன். பெண்கள் கொல்லி வைக்கும் பழக்கத்தை அனுமதிக்கப்படாத இச்சமூகத்தில் அதை உடைத்தெறிந்தேன். பொதுமக்களுக்கு அச்செயல் அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அன்று என்னை யாராலும் தடுக்க முடியவில்லை. அவரின் இழப்பை ஈடு செய்ய முடியாததாக இருந்தாலும் சமூகத்திற்காக என் உழைப்பை இரட்டிப்பாக்கி மன உறுதியை அதிகமாக்கிக் கொண்டேன். என்னுடைய இத்தனை முன்னேற்றத்திற்கும் முற்போக்கு சிந்தனைகளுக்கும் அடித்தளமிட்டவர் என் துணைவர் ஜோதிராவ் புலே. அவர் எனக்கு சிறந்த நண்பராக, வழிகாட்டியாக, ஆசிரியராக இருந்து என்னை யோசிக்க வைத்தவர். சாவித்ரி, எப்பொழுதும் உன்னுடைய இலக்கை நோக்கி ஓடு ஓடு, ஓடிக்கொண்டே இரு, எந்த நிலையிலும் தயங்கி நிற்காதே என்று அவர் கூறிய அந்த தன்னம்பிக்கை வரிகள்தான் நான் இறக்கும் வரை என் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரு நீ பெண்கள் நடத்த வந்தோம், 8 மறிவீனில் ஆணுக்கிங்கே பெண் இளம்பிள்ளை என்ற பாரதியின் கனவினை நனவாக்கும் பெண்களாக வாழ்வதுதானே நம் இனத்திற்கே பெருமை.
அந்த சமூகமே அறிவு பெறும் என்பதை உணர்ந்த நானும் என் கணவரும் எங்கள் இறுதி மூச்சு வரை பெண் கல்விக்காக போராடினோம். நாங்கள் செய்த அறப்பணியான கல்வி பணியை தாய்மொழி கல்விக்காக தொடர்ந்து